வணக்கம். நான் டாக்டர் திலீப் குமார், சீனியர் கார்டியோபல்மனரி ஃபிசியோதெரபிஸ்ட். நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க, குறிப்பாக ஆஸ்மா போன்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் செஞ்சால் அவங்களுக்கு நல்லாவே பலன் தரும். இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை பற்றி நிறைய அவேர்னஸும் கிடையாது. ஆஸ்மாக்கு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் நல்ல ரெக்கவரி கொடுக்குறதா நிறைய சயின்டிஃபிக் டேட்டாஸ் எல்லாமே நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மூச்சு பயிற்சியை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துடணும். ஸோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு உங்களுடைய தோள்பட்டைகள், உங்களுடைய கழுத்து சதப்பகுதிகள்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக மூக்கு வழியாக 3 செகண்டுக்கு மூச்சை உள்ளே இழுத்து வாய் வழியாக 3 செகண்டுக்கு ஊத போகிறீங்க. உங்களுடைய டைடல் பிரெத்துன்னு சொல்லுவோம். நார்மலாக நீங்கள் மூச்சு எடுக்கிற மாதிரி ஒரு 2 முறை மூச்சை உள்ளே எடுக்க போகிறீங்க. இப்போ 3வது முறை நீங்கள் மூச்சை உள்ளே எடுக்கும்போது நல்லா ஆழமாக ஒரு மூச்சை உள்ளே எடுக்கணும். ஒரு 4லிருந்து 6 வினாடிகளுக்கு. உங்களுடைய நுரையீரல் நல்லா ஃபுல்லாகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போது நீங்கள் எடுத்த காற்றை கம்ப்ளீட்டாக எம்ப்டி பண்ணணும். உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஊதணும். உங்களுடைய நுரையீரலில் இருக்கிற காற்று மொத்தமாக வெளியேறிடுச்சு அப்படின்ற உங்களுக்கு அந்த ஃபீல் வர வரைக்கும் ஊதி உங்களுடைய லங்கை எம்ப்டி பண்ணிவிட்டு இப்போது உங்களுடைய மூச்சை பிடிச்சிக்கணும். எப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே என்னால் மூச்சை அடக்க முடியாது அப்படின்னு ஃபீல் வருதோ, அந்த அர்ஜ் வர நேரத்தில், அந்த உணர்வு வர நேரத்தில் நீங்கள் விட்டுட்டு பொறுமையாக 2 முறை மூச்சை உள்ளே எடுத்து விடணும். ஸோ இதுதான் பியூட்டிகோ ப்ரீதிங் எக்ஸசைஸ். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன். முதல்ல 2 முறை நார்மலாக மூச்சு உள்ளே எடுத்து விட போகிறோம். 3வது முறை மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து உங்களுடைய நுரையீரல் நல்லா ஃபுல்லான உடனே கம்ப்ளீட்டாக காற்றை வெளியே ஊத போகிறோம். வெளியே ஊதி உங்களுடைய நுரையீரலை கம்ப்ளீட்டாக எம்ப்டி பண்ண போகிறோம். நுரையீரல் கம்ப்ளீட்டாக எம்ப்டி ஆன பிறகு உங்களுடைய மூக்குகளை மூடி பிரெத் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போ உங்களுக்கு என்னால் இதுக்கு மேலே மூச்சை அடக்கி பிடிக்க முடியாது, நான் மறுபடியும் மூச்சை உள்ளே இழுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வருதோ, அந்த சிந்தனை வருதோ, எப்போ அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதோ அப்போ நீங்கள் கையை வெளியே எடுத்துகிட்டு நார்மலாக மறுபடியும் மூச்சை எடுத்து விடலாம். அதை 2 முறை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸையுமே 3 அல்லது 4 முறை, இந்த மொத்த எக்ஸசைஸுமே 3 அல்லது 4 முறைக்கு மேலே நம்ம செய்யக்கூடாது. ஸோ இதை ஆஸ்மா இருக்கிற நேரத்தில் செய்யாமல் ஆஸ்மாவிலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வரோம் அப்படின்னா அப்போ நம்ம செய்யலாம்.